ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்னென்னா வீடியோவில் என்ன காமிக்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு இன்வெர்ட் செட்டப்பு. இன்வெர்ட்டில் வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து நியூட்ரல் அவுட்புட் வந்து நம்ம ஒரே ஒரு சிங்கிள் வயர் தான் நம்ம எடுத்திருப்போம். அது ஏன் சிங்கிள் வயராக எடுத்திருப்போம்? ஏன்னா ஒரு லைட்டு ஒரு ஃபேன் எரியணும்னா நமக்கு வந்து 2 வயர் வேணும், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். இப்போ வந்து இன்வெர்ட்டருக்கு அவுட்புட்டாக நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் வயர் மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். அது ஏன் எடுத்திருக்கோம்னு தெரியுமா? நம்ம வந்து 2 வயரா எடுத்துருக்கலாம். அது எடுக்காம நம்ம ஒரே வயர்ல வந்து ஆனா போட்டா வந்து அந்த ஒரு வயர்ல வந்து லைட்டு ஃபேன்னா சுத்தணும். அந்த ஒரு ஃபேன் போட்டா. அது எப்படி நியூட்ரல் இல்லாம இன்வெர்ட்டர் கனெக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்றது எப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து இன்புட் வந்து ஒரு கருப்பு கலர் ப்ளக் குடுத்துருக்கோம். அந்த ப்ளக்கில வந்து இது ரைட் சைடு வந்து ஃபேஸு, லெஃப்ட் சைடு நியூட்ரல், மேல வந்து எர்த்து. இப்படி தான் இது ஃபங்ஷன் ஆகுது. இப்போ வந்து சுவிட்ச் போடும்போதே அந்த பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டருக்கு வந்து நியூட்ரல் வந்து போகுது. இன்வெர்ட்டருக்கு போகுது. அதனால வந்து நம்ம செப்பரேட்டா வந்து நியூட்ரல் வந்து தனியா வந்து நம்ம வந்து குடுக்க தேவையில்ல. அதனால தான் வந்து நியூட்ரல் குடுக்காம, தனியா நியூட்ரல் குடுக்காம, செப்பரேட்டா நியூட்ரல் இழுக்காம, ஃபேஸ் மட்டும் இழுக்கிறோம். அதுதான் இதோட ரீசன். பெரிய பெரிய இன்வெர்ட்டர் வந்து இப்ப 2 கேவி, 3 கேவி போம்போது, நம்ம வந்து நியூட்ரல் வந்து தனியா இழுக்க தான் வேணும் செப்பரேட்டா. ஏன்னா வந்து பெரிய இன்வெர்ட்டர் வந்து கம்பல்சரியா குடுக்கணும். அப்பதான் சரியா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.